தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக, பிரச்சனைகள் இல்லாத ஆண்டாக, பயம் இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன். கடந்த ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி, அங்கு இருக்கின்றவே புதன் இருக்கின்றார். ஒரு அருமையான ஆண்டு. சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும். தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார். காலம் கருதி, எதிர்காலம் கருதி, குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும். வாழ்வது ஒரு முறை தானே. இந்த வாழ்க்கையே ஒரு பூமி, ஒரு நிற்கும்படி மாதிரி தானே. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான். அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சியும் சந்திக்க போகின்றோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2024 வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 எப்படி இருக்கும் யோசிக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் சனி பகவானுடைய எந்த பாதிப்புமே இல்லைங்க. எந்த பாதிப்பும் இல்லாத பொழுது எந்த விதமான நற்பலனும் இல்லை. விதியா வினையா என்றெல்லாம் நாம் யோசிக்க தோன்றுகின்றது. நல்ல தொழிலுங்க, ஆனால் முன்னேற்றம் இல்லை. இதை விட இன்னொரு தொழிலுக்கு போகலாம்னா பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், பயமா இருக்கு. எப்போ ஆயிடுமோ, என்ன நடந்துருமோன்னு ஒருத்தர் புரிஞ்சிக்காத ஒரு தன்மை. நல்ல கணவன், ஆனாலும் கூட பயம் கடந்த ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட குடும்பமும் சரி, வாழ்க்கையும் சரி, தொழிலும் சரி, மூன்று திசையில பரிதவித்து போய்விட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2025. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் 2025 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் கைவிட்டாலும் 2 கிரகங்கள் பலத்தோடு இருக்கின்றது. ஒன்று புதன், இன்னொன்று கலத்திர கிரகன் சுக்கிரன். அதே நேரத்தில் ஈடுபடும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். அந்த முயற்சி தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வெளிநாடு யோகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்து போவதற்கான சூழ்நிலை 1000 இருந்தாலும் ஒரு சொல்லிக் கொள்கின்ற தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும். உடல் ஆரோக்கியம் தான். கோடியா சம்பாதிக்கலாம், பட்டமும் பதவி வாங்கலாம். ஆனால் மருத்துவமனையில் கலங்கி இருக்கும் பொழுது, உடல் செயலற்று இருக்கும் பொழுது மனம் துடிக்கும். தயவு செய்து அப்போ ஒழுங்கா என் உடம்பை பார்த்துக்க கூடாதா என்றெல்லாம் ஏங்கும். கவனமாக இருந்து விடுங்கள். என்னை பொறுத்தவரை அனுபவிப்பதற்கு உடல் வேண்டுங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதம். தனுசு ராசிக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. சனி பகவான் கொடுக்கவில்லை என்று கதறினோம் அல்லவா? அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். மேஷம் தலையாக இருந்தாலும் கூட வால் எதுன்னு பார்த்தா மீனம் தான். அது எங்க போறார்? சனி பகவான் குருவினுடைய வீட்டுக்கு போகின்றார். பொற்காலம் நற்காலம், நினைத்தது நல்லபடி நடக்கக்கூடிய அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு. உறவுகள் பலப்படும். சகோதரர்கள் மத்தியில் இருந்து இந்த கருத்து வேறுபாடு மறையும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு திருமண வாழ்வு, நீண்ட காலமா திருமணத்துக்கு காத்திருந்தவர்களெல்லாம் ஒரு திருமண யோகம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை. நிறைய சட்ட சிக்கல்களை, தேவையில்லாம வம்பு வழக்குகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாம் படியாக குறைவதற்கான அருமையான சந்தர்ப்பம் அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரகதியில் சஞ்சரிப்பதாலும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாகவும் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் தான் அமையும். குறிப்பா சொல்லப்போன போட்டிகள் பொறாமை இருந்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டிய காலம். ஏன்னு சொல்றேன்னா, முதல் இந்த 2025 முதல் ஒரு 4 மாசம் குருவோ வக்ரமாக இருக்கின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்துல வக்ரம். காரணம் என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல குருவோ சனியோ ராகு கேதுவோ தரக்கூடிய கெடுபலன்களிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கவசம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெறுவாய் அல்ல, ஒரு வருவாய். அது நிறைவாய் அமையும் என்றுதான் இந்த மனசு தோடுதுங்க. முருகன் கடவுளாக இருந்தாலும் கூட மகா கணபதியினால அங்கார பதவி பெற்றவன், அதிகாரம் படைத்த ஒரு நிறைய காரகத்தன்மை உடையவன், பூமிகாரகன், இரத்தகாரகன், அரசு துறையில் அமைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரகம், எல்லாத்தை விட புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன்.
அவன் பலகீனமாக இருப்பதனால, அவன் வகரகதியில் இருப்பதனால மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அதாவது யூனிஃபார்ம் அணிஞ்சு பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படா சின்ன காலி என்று பகைவர் காத்திருக்கிற ஒரு காலகட்டம். நீங்க நல்லதே செஞ்சாலும் அது பகையாக மாறுகின்ற ஒரு காலகட்டம். நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்களோ அவன் எதிரியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம். நீங்க வீட்டில் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வீடு வருவதுன்ற புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மைக்குரிய ஒரு காரகன். கவனமா இருங்க. புரிந்து கொள்வதில் சில குழப்பம் இருப்பதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும். காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக அடியெடுத்து வைத்து விடுவீர்கள். பாதகம் இல்லை, பாதிப்பு இல்லை. அந்த வகையில் 2025 பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு நற்காலம். அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகள் கைகூடும், உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம், கனவுகள் நனவாகலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் நிறுவனங்களிலிருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் நடக்கும். திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நம்பிக்கையோடு செல்லலாம். இந்த வரியை நீங்கள் கவனிக்கணும். ஒரு நல்ல திசாபுத்தி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். குடி போகிறதா இருந்தாலும், தொழில் மாற்றமாக இருந்தாலும், இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வேலையை நோக்கி போகிறதாலும் கவனமாக பார்த்து செயல்படுவீர்கள். ஆனால் அற்புதம் என்றே சொல்வேன். கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு தான் தனுசு ராசிக்கு. அதே நேரத்தில் உடல் ரீதியாக கவனமாக இருங்க. 2வது, திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினாலே அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் தொட்டு வடிவீர்களானால் தனுசு ராசிக்கு சனி பகவான் அள்ளி தருவான். இதுவரை கிள்ளி தந்த சனி பகவான் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அதே நேரம் சனி பகவான் பார்வை இருப்பதனால தீய பழக்க வழக்கங்கள், தவறான மனிதர்களோட தொடர்பு இல்லாமல் பார்த்து கொண்டாலே பாதி பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வாக கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் தனுசு ராசி. யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம். வேதனை மட்டுமல்ல, துன்பம் மட்டுமல்ல, துரோகம் மட்டுமல்ல, ஏமாற்றம் மட்டுமல்ல, எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆணாய் இருந்தால் என்ன, பெண்ணாய் இருந்தால் என்ன, ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே. இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது? தாயை நம்புவதா, தந்தையை நம்புவதா, பிள்ளையை நம்புவதா? யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். துன்பமும் துயரமும் வரும்பொழுது எங்கே போறதுங்க? மிரட்டப்படும் போது, அதட்டப்படும் பொழுது, உருட்டப்படும் பொழுது, அச்சுறுத்தப்படும் போது இந்த மனம் யாரை நாடும்? யாரை நாடினாலும் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள். அதுதான் லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வலப்பக்கம் வாராகியும் இடப்பக்கம் மந்தாயினி ஆகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள். கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். அதையெல்லாம் உணராதவர்கள், நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும். நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம், நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியிலே என் தாயின் திருப்பாதம். இவள் வார்தாளி. இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்புதான். இவருடைய வழிபாடு எல்லாம் அதர்வண வேதத்தில் உள்ளது. வாராகிக்கு சராசரி வழிபாடு தான். ஆனால் என் தாய் வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. வணங்கித்தான் பாருங்கள், வந்துதான் பாருங்கள்.